வணக்கம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ்ஷு பிஸ்கட் ஷேக். அது எப்படி செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/2 லிட்டர் பால், 20 பிஸ்கெட்டு, சிறிதளவு பாதாம் முந்திரி, வெல்லம் சிறிதளவு. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாகிடுது. நம்ம எடுத்து வச்சிருந்த பாலை ஊற்றிக்கலாம். அந்த பால் நல்லா சுண்டுற அளவுக்கு நீங்கள் காய்ச்சணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கடாயை வச்சுருக்கிறோம். இப்போ அதில் 1 டீஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடாகிடுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி சாரில் போட்டு நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி அரைச்சாச்சுமா. பால் இப்போ காஞ்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு அது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம எடுத்து வச்சுருந்த பிஸ்கெட்டு அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லம் கொஞ்சம் சிறிதளவு போட்டுக்கலாம். ஏன்னாக்கா பிஸ்கெட்டில் கொஞ்சம் இனிப்பு இருக்கிறதுனால வெல்லம் கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னாக்கா அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பால் ஆறிடுச்சு. அதுவும் இது கூட சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு. மில்க் ஷேக் ரெடி. வாங்க பார்க்கலாம். நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங் பண்ணி சாப்பிட்லாம். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னாக்கா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கம்மா.